2025ஆம் ஆண்டிற்கான உலகக்கிண்ண இளையவர் போட்டி மற்றும் பெரியோர்களுக்கான ஏசியன் ரோட்ஃபோல் அணியின் மன்னார் மாவட்ட சார்பாக இலங்கை அணிக்கு தெரிவாகி சர்வதேச ரீதியில் 3ஆம் இடம் பெற்றுக்கொண்ட வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு ரோல்ஃபோல் சங்க மன்னார் கிளை தலைவர் விமலேஸ்வரன் தலைமையில் இன்றைய தினம் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் பிரதான பாலத்தடியில் வெற்றியீட்டிய வீரர் வீராங்கனையை மாலை அணிவிக்கப்பட்டு மன்னார் நகர மண்டபம் நோக்கி ஊர்வலமாக அழைத்து கொண்டு கௌரவிக்கப்பட்டனர். கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை கென்யா நைரோபியில் இடம்பெற்றுள்ள ரோல்ஃபோல் உலகக்கிண்ண போட்டிக்கு தெரிவான இலங்கை அணியினர் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த 3 யுவதிகளும் 4 இளைஞர்களும் தெரிவாகி கலந்து கொண்டிருந்தனர். குறித்த போட்டியில் இலங்கை அணி 3வது இடத்தை பெற்ற நிலையில் குறித்த அணியில் விளையாடி திறமையை வெளிப்படுத்திய வீரர் வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் விருந்தினர்களாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், வலய கல்வி பணிப்பாளர், மன்னார் நகரசபை தலைவர், மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரி அதிபர், சமூக சேவையாளர் அகஸ்டி உட்பட ரோல்ஃபோல் வீரர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த உலகக்கிண்ண போட்டியில் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த வின்சன் டடிஷன் அணித்தலைவராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மகன் வந்திருந்த ஓடியாரா இலங்கை மகளிர் அணியில் விளையாடிய தற்போது நகரசபை வட்டத்தினுடைய பிரதான உழைப்பாளர்களே மன்னார் மாவட்டத்தினுடைய ரோட்ஃபோல் சங்கத்திலே திரு அகஸ்டி அடம்பர் மன்னார் தமிழை அன்புடன் அழைத்திருக்கின்றேன். அடுத்த திரையினை ஏற்றி வைக்குமாறு பிரதேச செயலாளர் அடுத்த திரையினை ஏற்றி வைக்குமாறு நகரபிதா நகரசபை மன்னார் அவர்களை இந்த விளக்கிற்கு ஒளி கொடுக்குமாறு அடுத்த திரையினை ஏற்றி வைக்குமாறு மகளிர் அணியில் வந்து வேலை அனுப்பியிருந்தவை அவைகளுக்குரிய டிக்கெட் சாமான்களோடு இப்போ அங்கே போன டீமில் எல்லாம் மேட்சை பார்க்க ஒரே கௌரவ நகரபிதா வசந்தன் அவர்களே கொண்டிருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் சென்சேவியர் பெற்றிருக்கின்றார்கள். அதற்குரிய மதிப்புகளோ அந்த சாதனையை நமது இலங்கைக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறார்.